யாரா நீங்கலாம்? வித்யா காட்டுறாங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறேன். இனியா இது இப்படி அடிச்சுக்கிறாங்க? நீ ஏன் இப்படி புரைக்கிற? ராஜதுர என் தம்பியா? என் தம்பியா? தம்பியா? விட்டுருக்கையோ அடிக்காதீங்க. விட்டுருக்கையா? தாடி விட்டுருக்கையோ. ஏதோ சின்ன பையன் தப்பிச்சு மன்னிச்சிருங்கய்யா. அடிக்காதீங்க, விட்டுருக்கையா. நான் சொல்றது கேளுங்கய்யா. ஒருத்தர் 4 பேர் அடிக்கிறாங்க. எல்லாம் படிச்சவங்களா இருக்கீங்க, வெடிக்க பார்த்துருக்கீங்களே, கொஞ்சம் காப்பாத்துங்கய்யா. பெரிய மனுஷன் காலை வந்து கும்பிடுறேன். விட்டுருக்கையா? விட்டுருக்கையா? தம்பி இந்த தர்மதுரை தம்பி அடிக்கிறீங்க? வாங்கடா, டேய் வாங்கடா. ராஜதுரை யார் பாவங்களா? அண்ணே, எங்க தொழில் மேல பொறாமப்பட்ட எதிரிங்க எவனு அடிச்சிட்டு இருந்தாங்க. தொழில் பொறாமையில எங்களை கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. நீ மட்டும் வரலன்னா என்ன இருக்குன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இவனு தப்பு செய்யலையே, நல்ல வழிதானே போயிட்டு இருக்க. என்னன்னு உங்க தம்பிங்க நாங்க தப்பான வழியில் போவோமா? வாங்க வீட்டுக்கு போலாம். இரு பாயம் பொடி பொடிக்கெல்லாம் கொண்டு வந்துடுற. இதான் வீடு, வாங்கண்ணே வாங்க. என்னண்ணே எப்படி வீடு? வா ராஜதுரை, இது வீடா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி இருக்கப்பா. எவ்வளவுப்பா வாடகை? சொந்த வீடுண்ணே. சொந்த வீடா? எவ்வளவு ஆச்சுப்பா கட்டுறதுக்கு? 1,40 லட்சம் ஆச்சு. 1 இல்ல 40 லட்சமா? அப்பா ராஜதுரை, என்ன நீ ஒன்னும் அநியாயமா பணம் சம்பாதிக்கலையே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. இல்லப்பா, நியாயமா பணம் சம்பாதிச்சா இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பணம் எப்படிப்பா வரும்? நம்ம வியாபாரம் அப்படின்னு. அப்படின்னா வியாபாரம்? அது பிஸ்கட் வியாபாரம். பிஸ்கட் வியாபாரமா? அது என்ன பிஸ்கட்ப்பா? அது உங்களுக்கு புரியாது. விட்டுடு.
ஏன்பா இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கேன், கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு கடுதாசி எடுத்து போட்டிருந்தா அப்பா வந்து பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதுலண்ணே தம்பி கல்யாணத்தும் போது ஒரே அடியா சேர்த்து எழுதி போடலாம்னு நினைச்சேன். அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நான் தான் எழுதி போடல. வாங்க பெரியத்தா, எப்படி நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? உங்க புண்ணியத்துல நல்லா எல்லாம் உன் புண்ணியமா. ஆடுடா எவ்வளவு உடந்துருச்சு. என்னம்மா பேரு? ஐஸ்வர்யா. நல்ல பேர், தாத்தா மாதிரியா இருக்கு. அக்கா வரலையா? அது ஒரு பட்டி காட்டு. பட்டணத்துக்கு வானா பயப்படுறது. என்னம்மா குழந்தை எப்படி? ரொம்ப அழகா இருக்குமா. எள்ளு உண்டை, கடலை உண்டை, சோளக்கதிர் இருக்கு. கொண்டு போய் உள்ள வச்சுடு. ஆமா என்ன ராஜோதர, வெளியே ஒரே வெயிலா இருக்கு, உள்ள குளுக்குளுன்னு குளிருது. எப்படி அது? சென்ட்ரல் ஏசின்னு அப்படின்னா உங்களுக்கு புரியாத விட்டுடு. ஆமா எங்க ராமதுரை? வாங்கண்ணா. பாப்பா ராமதுரை, நீ கடல் தாண்டி போறேன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்துட்ட. ரொம்ப சந்தோஷம். ஏப்பா ரொம்ப படிச்ச உடனே வாய் சுருங்கி போயிடுமா. வாங்க உள்ள, எப்போ வந்தீங்க, என்ன சாப்பிட்டீங்க, அப்பா எப்படி இருக்காங்க, அப்படியே கேட்க கூடாதா? அது இல்லைன்னா கடல் கடந்து போறதுனால கையை ஓடல காலம் ஓடல. ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்? வைதேகி, வைதேகி தான் கடிதாசம் இருந்தது. ஏண்டா இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். நம்ம பரம்பரையிலேயே நீதான் முதல் தடவை பிளேன்ல போற இல்லையா ராஜதோர? ஆமா. இந்த விஷயத்தை நீயே நேரடியா வந்து அப்பா கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு இல்லையா ராஜதோர? ஆமா ஆமா. நீங்க ஒண்ணு சொல்ல மாட்டீங்கன்னா நம்ம அப்பா அபசகுணம் பிடிச்ச மாதிரி நீ வெளிநாட்டுக்கு போக கூடாது, நம்ம பரம்பரைக்கே பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்க. வாட் கேன் ஐ டூ? நோ 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 நோ. சீ 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 சீ. நீ அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவர் ரொம்ப நல்லவர்டா, கொஞ்சம் கோபக்காரர் அவ்வளவுதான். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் திட்டாரு. என்னமோ நான் உங்களை கொஞ்சம் படிக்க வச்சு தொழில் செய்யறதுக்காக கொஞ்சம் பணம் கொடுத்தேன். அது தம்பி பிஸ்கோத்தா? பிஸ்கோத் வியாபாரம் பண்ணி 1க்கு 10 ஆக்கிட்டு இப்போ ஒண்ணு வெளிநாடு காமிச்சிட்டு இருக்கா. வெளிநாட்டுக்கு அனுப்புறது இவருல பெரியத்தா. உங்க சின்ன தம்பி ராதிகான் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அவ அப்பாதான் இவரை வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு. நிச்சயதார்த்தம் கூட முடிச்சிருச்சு. இது டேய் 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 என்னங்கடா இது? டேய் இது கூட அப்பா சொல்றேடா. அதுலண்ணே திடீர்னு முடிவாயிடுச்சு கல்யாணத்துக்கு. நாம எல்லாமே சேர்ந்து அப்பா கிட்ட சொல்லலாம். அது பண்ணு. என்னம்மா இது? மோர். இதெல்லாம் சொக்கத்தக்கம் தானே? ஆமாண்ணே. கொஞ்சம் ராஜதர மறுபடியும் கேட்கிறேன், தப்பா நினைக்காத. இந்த நகைய நட்டு இதெல்லாம் நியாயமா சம்பாதிச்ச பணம் தானே? ஐ ஸ்வேர் ஆன் மை ஓன் சைல்டுண்ணே. அப்படின்னா உங்களுக்கு புரியாத விட்டுடு. Hey, bon voyage. Thank you. Hello. Congratulations. Oh, good. Very good. மினிஸ்டர் முருகேசன் வந்துட்டார். மினிஸ்டர் வந்திருக்காரா? இல்ல ஒரு நிமிஷம். பாய் மாலை எடுத்துட்டு வா. போங்க நான் வரேன். குடு 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 குடு. கம் ஆன் கோ குயிக். வணக்கம். வணக்கம். என்ன இதெல்லாம்? Thank you. ஆமா, எதுக்காக வெளிநாட்டுக்கு போறீங்க? எம்வி எம்மின்னா மூலவியாதிக்கு புது மருந்து கண்டுபிடிக்கிறது விஷயமா வெளிநாடுக்கு ட்ரைனிங் போறேன். எட்ட வியாதி பாரு, அவசியம் கண்டுபிடிக்கணும். அதுவும் நம்ம தாயகத்துக்கு ரொம்ப முக்கியம். என்ன ஆச்சு? மூலம்தான். முத மருந்து உங்களுக்கு தான். அத செய்யுங்க முதல்ல. யாரும் தெரியல? தெரியலையே. ஐயோ, நான் தர்மதுரை மாமா. சூட்டு போட்டு போட்ட உடனே தெரியல இல்ல? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. யாரு யாருப்பா இவங்கெல்லாம்? என் ஃப்ரெண்ட்ஸ். ஓ இவ்வளவு நண்பர்களா? பெரிய ஆள்பா நீ. ஆமா வைதேகி சொல்லிச்சு இன்னைக்கு நம்ம வீட்டுல ஏதோ பாட்டி என்ன. எதுக்குப்பா? இப்போதான் ஏகப்பட்ட பாட்டிங்க ஆரம்பிச்சு நாட்டையே கெடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டி எல்லாம் வேண்டாப்பா, கெட்டு போயிடுறேன். இது அந்த பார்ட்டி இல்ல, ஃபேர்வெல் பார்ட்டி. அப்படின்னா அரசியலுக்கும் இந்த பாட்டுக்கு சம்பந்தம் இல்ல? ஆப்போசிட் பொழிச்சுக்குவேன். ஆமா இந்த ஃபேவரட் பாட்டுன்னா என்ன? தம்பி ராமதர் அமெரிக்கா போறான்ல, அதுக்காக எல்லாருக்கும் விருந்து கொடுக்குறோம். அண்ணே எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு உள்ள போங்கண்ணே. கொஞ்சம் இரு. என்ன ராஜதர அந்த சோஃபால உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க யாரு? அவர்தான் மினிஸ்டர். மினிஸ்டர்? மந்திரி. மந்திரியா? கொஞ்சம் இரு. அண்ணே கொஞ்சம் இருப்பா. ஐயா வணக்கம். 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 என் பேர் தர்மதுரை. ராமதுரை ராஜதுரை என் தம்பிங்க. அப்படியா? ஆமாங்க. ஐயா சின்ன பிரச்சனை. என்ன? வயல்ல இருக்கிற என் பம்ப்ஸ்ல தண்ணி வரல. எப்படியாவது பெருமேஸ் பண்ணி நீங்க தான் தண்ணி வர வைக்கணும். யோ சும்மா இருங்கயா. பிரச்சனை மந்திரிக்கிட்டே சொல்ல முடியும்.
வரவழைப்பா வரவழைச்சும் சொல்லக்கூடாது, எப்படியாவது நீங்க தான் என் பம்ப் செட் தண்ணி வர வைக்கணும். பாப்போம். பாப்பா கீப்பா சொல்லக்கூடாது, எப்படியாவது நீங்க தான் என் பம்ப் செட் தண்ணி வர வைக்கணும். அட என்னய்யா அது, எல்லாரும் பாத்துக்கிட்டே இல்லைங்க, நீங்க தான் என் பம்ப் செட்ல எப்படியா தண்ணி வர வைக்கணும். இல்ல நீங்க தான் பம்ப் கொஞ்சம் எப்படி வாங்க இருப்பா, ஒரு முக்கியமான பிரச்சனை, தண்ணி பிரச்சனை பேசிட்டு வந்துடுறேன். சின்ன கூப்பிடுறாரு. நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க, சொந்த ஊரு. வரீங்க வந்துடாதீங்க, பம்ப் செட்டு கொஞ்சம் இந்தா எப்படி ஸ்டைலா இருக்குன்னு பாக்குறீங்களா? அண்ணா இதெல்லாம் எங்க கிடைச்சது? எங்க கிடைச்சது நமக்கு தெரியுமே, யாரோ ஒருத்தர் கேட்பீங்கன்னு தெரியுமே, அதனால்தான். பாத்தீங்களா வில்லையோட வந்திருக்கேன். 150 ரூபாய். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இதை வச்சுக்கோங்க. இத பாத்தீங்களா டொப்பி, 60 ரூபாய். நல்லா இருக்கா? இதை வச்சுக்கோங்க. அது வந்து எங்க அப்பா அவங்க கல்யாணத்துக்கு தைச்சது போட்டோ எடுக்கிறதுக்கு, அது மாட்டிட்டு வந்துட்டேன். என்ன ஓ பெல்ட், இது மொபைல் கால இது. அண்ணா நீங்க வாங்க, அண்ணா நீங்க பார்ட்டியில எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தரேன். எனக்கு இந்த பார்ட்டி எனக்கு ஏதாவது கொடுக்குறது கொடுப்பா. அண்ணே அண்ணே நன்றி அண்ணே. சாரை வாட்டி அடிக்குது. சாரையமா சாப்பிடுற? டேய் நம்ம நம்ம பரம்பரையில யாருமே சாரை சாப்பிடறா. அப்பா தெரிஞ்ச இடுப்பு இருக்கிற பெல்ட் எடுத்துட்டு விலாசமா தெரியும்ல. அண்ணே அண்ணே வாங்க அண்ணே, என்னங்கண்ணே இது கொண்டு போய் வெளியே ஊத்துருங்கண்ணே. போங்கண்ணே. ராமோதரா, I don't know how to manage with this idiot.